வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கம்மிங் வீக் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அண்ட் வந்து என்ன ஆகும், டெக்னிக்கல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தென் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் சம்மந்தம் இல்லாமல் சில டைம் போகுது, நம்ம உயிரை வாங்குது அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். என்ன வாழ் விடுன அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது மார்க்கெட்டுக்கிட்ட. ஏன்னா இப்போ நம்ம ஒரு க்ளோசிங் வைக்கும்னு வெயிட் பண்ணுறோம், ஆனால் க்ளோசிங்கே வைக்காமல் டார்கெட்டை முடிக்குது. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மேனுப்புலேட் பண்ணலாம், ஆனால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே மேனுப்புலேஷனா, இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல போகுது. அதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன எப்படி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் பேசலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டி சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நிஃப்டி சார்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா கம்மிங் வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை நான் டக்குன்னு அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள், 24,500 இருக்கா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கான். பல முறை மே 12 இந்த ஜோனுக்குள்ளே பூந்தவங்க, மே 12 இப்போ வரையில் வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருக்காங்க. ஒரு மாதம் ஆச்சு, இன்றைக்கி ஜூன் 13 ஆகி போச்சு, கரெக்டுங்களா? 1 2 3 இன்றைக்கி வந்து நியூஸில் விழுந்தது அப்படியே வந்து 4வது முறை ஓப்பனிங் டு லோ கேண்டில் போட்டு விழுந்ததில் பாதியை வந்து ரெக்கவர் பண்ணி நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே சைட்வேஸ் மிட்டில் இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த சைட்வேஸோட மிட்டு நடுவில், ஏன்னா சைட்வேஸில் டாப்பில் இருக்க ரிவர்சல் பார்த்து செல் பண்ணலாம், இல்லை பாட்டமில் இருந்தால் பை பண்ணலாம். மிட்டில் நிற்கும் போது நம்ம வந்து ட்ரேட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ராடேவோட மொமெண்டம் பார்த்தா அங்கே எடுக்கணும். நான் அது லைவில் நான் அப்டேட் பண்ணுறேன், சரியா? சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக 25,000 கண்டிப்பாக இருக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 630, நல்ல ஃபிபனாச்சி நம்பர், சரியா? 25,630 மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு. அது இந்த வாரம் வரக்கான வாய்ப்பு கிடையாது. நமக்கு மேபி திரும்ப வேணால் 25,100 ட்ரை பண்ணலாம். இல்லை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் என்ன ப்ரோ, 24,000 ரவுண்ட் நம்பரா கிடையாது, 23,800 அடுத்த நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து ஏறினவன் இல்லைங்களா, இங்கே பாட்டம்லேருந்து 3,000 பாயிண்ட்டுக்கு மேலே 3,800 பாயிண்ட் நினைக்கிறேன். பாட்டமில் இந்த 3,800 பாயிண்ட் இருக்கும். ஆமாம், 3,800 3,500 பாயிண்ட்டுங்க. 3,500 பாயிண்ட் ஏறினவன் கரெக்ஷன் இப்போ தான் அந்த இந்த கன்சாலிடேஷன்லேயே பண்ணுறாங்க. ஒரு 3% இந்த கன்சாலிடேஷன்லேயே இந்த கரெக்ஷனை பண்ணுறதுக்கு உடச்சிச்சு அப்படின்னா இன்னி ஒரு 3% இல்லை ஒரு 2.5% நகரலாம், சரியா? இந்த கரெக்ஷனுங்கிறது அது ஃபிபனாச்சி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு இது நல்ல பாயிண்ட்டு எங்கன்னா 800க்கு லைட்டாக மேலே 800 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் வந்து ப்ரீவியஸாக இருந்த இந்த சப்போர்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த 800 சேம் அதே ரேஞ்சு இங்கே வந்து 800 to 890, சரியா? அந்த ரேஞ்சை நம்ம வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்க வேண்டியதான். எதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒருவேளை ஃபால் கண்டினியூ அக்ரெசிவாக ஆச்சுன்னா தான் அது. இப்போதைக்கு இந்த சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் நான் நிஃப்டிங்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து நம்ம ஜோன்ஸ் வந்து வரைஞ்சிடலாம். இது வந்து நல்ல ஜோன்ஸு அப்படியே எடுத்துடலாம், டெலிட். ஓகே, மார்க்கெட் சப்போர்ட்டை உடச்சா நெக்ஸ்ட்டு அடுத்த ரேஞ்சுங்கிறது 23,890 800 அண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரையில் நமக்கு வந்து 487ங்கிறது 400 ரேஞ்சுங்கிறது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும், சரியா? ஸ்டில் கன்சாலிடேஷனை ஹோல்டு பண்ணுது. அண்ட் விக்ஸு பாருங்கள், விக்ஸு வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு 18 to 19 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 13 பாயிண்ட் சம்திங் வரை வந்துச்சு, திரும்ப 15.10 நிற்கிது, சரியா? விக்ஸு கண்டினியூஸாக ஷூட் அப் கொடுக்குதுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆர் விக்ஸு ஸ்டேபிள் ஆகிட்டான் அப்படிங்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனை கண்டினியூ பண்ணணும் அண்ட் ரெக்கவரியை வந்து மேபி ஒன்லி ஸ்டேபிளாக வந்து மேற்கொள்ளலாம், சரியா? இது நிஃப்டி. அண்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு ரேஞ்ச் போனால் 50 ஆல் டைம் ஹைக்கு மேலே 57,116 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் முழுசாக அடிக்கல. முன்னாடியே வந்து நல்லா ஓப்பனிங் டு ஹை கேனில் போட்டு ஃபாலோ ஆகிட்டான். சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, சப்போர்ட்டுக்கிட்ட வந்து நிற்கிது. லைன் சார்ட் எடுத்திங்கன்னா தெரியும் ப்ராப்பராக. ஏன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து நமக்கு ஓப்பனிங் கீழே இருக்கலாம், க்ளோசிங்கை மேலே கொண்டு வந்து வச்சுருக்கான் பாருங்கள். சப்போர்ட்டை உடச்ச மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ணிட்டான், கீழே க்ளோசிங்கை வந்து ரெக்கவர் பண்ணிட்டான். க்ளோசிங் டைமில் வந்து ரெக்கவர் பண்ணி மேலே 4 ஹவரில் வச்சுருக்கான். அதனால் ஸ்டேபிளாக தான் இப்போதைக்கு இருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி திரும்ப வந்து 55,328 கீழே வந்தால் மட்டும்தான்
நமக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட். சரியா? இல்லைனா ரெக்கவரியை நமக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம் 56,117 அப்படிங்கிறது. கண்டிப்பாக விக்ஸுங்கிறது நம்ம வந்து இந்த வீக் நான் கம்மிங் வீக் பார்த்தே ஆகணும் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் இந்த இதுக்கு வந்து 2 எக்ஸ்பைரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் இன்னொரு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் ஓரளவுக்கு ஷூட் அப் கொடுத்துச்சு. மேபி கன்சிடர் பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறது. நம்ம மண்டே செல் பண்ண முடியுமா என்னங்கிறதெல்லாம் நான் வந்து லைவில் அப்டேட் பண்ணுறேன். தென் ஃபின் நிஃப்டியும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபால் அப்படியே நிற்குது. சொல்லப்போனால் வந்து வி ஷேப்பில் விழுந்திருக்காங்க பாருங்கள். ஏற்றுனது அப்படியே வி ஷேப்பில் விழுந்துருச்சு மார்க்கெட்டு. 600 பாருங்கள் 26,100 அண்ட் வந்து 26,000 இது நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. இது உடச்சிருச்சுன்னா ஃபின் நிஃப்டி சிம்பிளுங்க. ஃபின் நிஃப்டி ஒரு அற்புத குழந்தைங்க. இந்த ஃபின் நிஃப்டி இதை உடச்சி கீழே 4 hour இல்லை டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட்டு இன்னும் ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா திரும்ப ரெக்கவரி அப்படியே கொஞ்சமாக கன்சால்டேட் பண்ணி மேலே கொண்டு போய் நிறுத்திடுவான். சரியா? ஓகே, இது வந்து 3 இண்டெக்ஸ் டாப் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. தென் இந்த கேப்ஸை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த அன்ஈவன் கேப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆகிறான். நேராக டார்கெட் போயிடுற நம்ம கேப்லேயே மேனுப்புலேட் பண்ணுறான் அப்படின்னு. என்னென்னா இங்கே பாருங்கள், நிஃப்டி கரண்ட்டாகவே எடுத்துக்கலாமே. இங்கே பார்த்தோம்னா தெரியும். இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து இது வந்து இப்போ வந்து ஹை. சரியா? இந்த ஹையை உடைக்க வரான். இந்த கன்சால்டேஷன் பண்ண ஜோன் இங்கே பாருங்கள், நல்லா கன்சால்டேஷன் பண்ண ஜோனு. ஆனால் இந்த ஜோனை உடச்சி மேலே போயிருக்கல பிரேக் அவுட்டுன்னு நினைப்போம். ஆனால் ஓப்பனிங் என்ன பண்ணியிருக்கான், மேலே வச்சதுக்கான். ஆனால் அது ப்ராப்பரான பையிங் கேண்டிலான இல்லை. அது என்ன கேண்டில்? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா செல்லிங் கேண்டில். அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு. ஓப்பனிங் மேலே இருக்குது. சரி, எல்லோரும் என்ன நினச்சிடுவாங்க, இது க்ளோஸிங்கு, மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறான்னா கண்டினியூஸாக அந்த ரேஞ்சை வந்து அவனால் உடைக்க முடியல. அந்த பையிங் ப்ரெஷர் தேவையில்லை. அவனுக்கு மேலே போகிறக்கு ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வக்குதான் இல்லைம்பாங்க இல்லைங்களா? அதே தான், ஆசையெல்லாம் நிஃப்டிக்கு இருக்குது. ஆனால் வக்குதான் இல்லை மேலே போகிறதுக்கு. ஃபர்தராக சொல்கிறேன், ஏற்கனவே நல்லா ஏறி தான் நிற்கிறான். ஃபர்தராக மேலே போகிறக்கு அந்த பையிங் ப்ரெஷரு அந்த இது இல்லை. அதுக்காக அப்படி சொன்னேன். அந்த பையிங் ப்ரெஷர் இல்லை. என்ன ஆகி போச்சு மார்க்கெட்டு? சிம்பிள். நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே சார்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். 15 மினிட்ஸ் சார்ட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இன்ட்ராடே லைவ்லேயும் நம்ம பண்ணியிருப்போம். கரெக்டாக லைவ் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ட்ரெண்ட் லைனு அப்படியே போட்டு கீழே உடச்சி அப்படியே விழுந்துட்டான். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு அப்படியே மொத்தமாக ஃபாலோ ஆகிடுச்சு. சரி, லைவ்லி இதை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான கேப்ஸில் மேனுப்புலேட் பண்ணுறான். என்ட்ரிஸை உள்ளே கொண்டு வந்துடுறான், ரீட்டெயிலர்ஸ் என்ட்ரியை. தென் வந்து திரும்ப என்ன பண்ணிடுது, மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிடுது. அண்ட் டார்கெட் இப்போ திரும்ப மார்க்கெட் உள்ளே போடுறான்னு இல்லைங்களா? இப்போ மார்க்கெட் வந்து அகெயின் உள்ளே பூரும்போது நம்ம என்ன நினைப்போம், அடுத்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். மார்க்கெட் அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராப் ஆகி விழுந்து நின்ட்டான். சரியா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், உன்னி ஃபால் ஆகும்ல. இதுவரையும் இதை தான் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை வந்து ஓகே இது இந்த எக்ஸ்பைரி ட்ரேட் முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸ்பைரி ட்ரேட் எடுக்கலாம்னு அடுத்த நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இதான் சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரிஜெக்ஷன் தென் திரும்ப வெளியே போனது, திரும்ப உள்ளே வந்துட்டான். கரெக்டாக? ஓகே, இப்போ வந்து அப்போ மேலே இருந்தால் கீழே இருந்தால் மேலே இருந்தால் சைட்வேஸோட பாட்டம் திரும்ப வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிட்டான், கேப்லேயே டார்கெட்டை முடிச்சிட்டான். அதிர்ச்சியிலேயே வச்சு மார்க்கெட் என்ன பண்ணுது, பயத்திலேயே வச்சு ரீட்டெயிலர்ஸை கேப்லேயே டார்கெட்டை முடிக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணிங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே கன்சால்டேட் பண்ணுது டீப்பாக. இங்கே பார்த்தா தெரியும். இந்த இடத்த எடுத்துப்போம். இங்கேருந்து இப்படியே ஃபுல் கேப் தான். இதெல்லாம் கேப்லேயே தான் ஏற்றிருக்கான் பாருங்கள், கேப்லேயே ஏற்றிருக்கு. தென் இங்கே கன்சால்டேட் பண்ணுது, மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணுது. இந்த ப்ரீவியஸாக வந்திருக்க இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, இதுக்குள்ளேயே கன்சால்டேட் பண்ணுறேன். என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. இங்கே ஒரு ஹேமர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹேமர் கேனில் போட்டு தென் அடுத்த நாள் ஓப்பனிங் என்னது, டாப்பு தான். ஓப்பனிங்கே நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட்டே போயிட்டான். இங்கே பாருங்கள், இந்த கேப்லேருந்து ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆனவன் நேராக 25,000 அடிச்சிருச்சு, தெரியுதுங்களா? அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஸ்விங் என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு ஃப்யூச்சரு நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு பாயிண்ட்ஸை பிடிக்கணும்னா
இந்த அளவுக்கு கேப் அப் ஆகும்போது எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் வரும், ஓ இந்த அளவுக்கு மேலே ஏறி இருக்கான், கேப் அப் ஆகிடுக்கு, கீழே விழுந்துருவான், புட்டு எடுத்துக்கிட்டு இருந்தால் லைவாக கேட்பாங்க. சரி, மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி கேப்லேயே என்ன பண்ணிடுறான், ஒரு 100 பாயிண்ட் இல்லை ஒரு 500 பாயிண்ட் போகணுன்னா 400 பாயிண்ட்டு கேப்லேயே தூக்கிடுறான், மேலேயோ இல்லை கீழேயோ. சரியா, மீதி 100 பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கான். சம்டைம்ஸ் அது கூட வைக்கிறதில்ல. இந்த கேப்ஸ்லேயே மார்க்கெட்டுங்கிறது பிரேக் அவுட் கூட கொடுக்காம, ரிவர்சல் கூட கொடுக்காம மூவ் ஆகுது. மேனிப்புலேஷன் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த எவ்வளோ பெரிய கேப்பு, இந்த மாதிரியான என்ட்ரிஸே வந்து கொடுக்காம அடுத்த நாள் ஓப்பனிங்கே மேலே தான் அந்த மாதிரி வச்சுக்கிறானுங்க. தென் இன்னும் வந்து வேறு இதுலேயும் காட்டலாமே, நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எந்த ரிவர்சலுமே காட்டாமல் வெளியே வந்தால் மார்க்கெட்டு இங்கே டபுள் பாட்டம் போட்டு மேலே ஏறுனது லைட் அப்படியே ஒரு நாள் வந்து கீழே கேப் டவுனில் கன்சாலிடேஷனில் ட்ரேட் ஆகுது. தென் அடுத்த நாளே ஓப்பனிங் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கீழே. சரியா, இந்த மாதிரியான நிறைய நாட்கள் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஒரு ரேஞ்சை வந்து அப்படியே கேப்லேயே முடிச்சது. சொல்லப்போனால் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து 13ஆம் தேதி, இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கு. நாளைக்குன்னா மண்டே கூட பண்ணலாம், இல்லை டியூஸ்டே பண்ணலாம். கம்மிங் டேஸில் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் வாலடைலாக தான் இருக்க போகுது. அந்த டார்கெட்ஸை வந்து அவன் இந்த மாதிரி தான் மீட் பண்ண போகிறான், நமக்கு என்ட்ரியே கொடுக்காம. அது மட்டும் கன்ஃபார்மு. சரியா, தென் வந்து இந்த கேப் வந்துருச்சுன்னா அதை ஃபில் பண்ணுங்கிற லாஜிக்கில் எல்லா இடங்கள்லையும் பழிக்காது. சரியா, இன்றைக்கி வேணால் அதை இது பண்ணியிருக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ கேப் டவுன் ஆகிடுச்சு, அதை உடனே வந்து அது கவர் பண்ணிடுமா, மார்க்கெட் ரீஃபில் பண்ணிடுமான்னு கேட்பாங்க. இன்றைக்கி ரீஃபில் பண்ணிச்சுன்னா அதோட பாட்டம் அடிச்சிட்டாங்க, நேராக டார்கெட்டை முடிச்சிட்டாங்க பாருங்கள். நேராக வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து ஏற்கனவே 24,500 பல முறை ரிஜெக்ஷன் ஆகிடுக்கு. அதனால ஓப்பன் ஆனமோ ஓப்பனிங் டு லோ கேண்டில் கூட தென் அப்படியே வந்து மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பாதியை வந்து கேப் டவுன் பாதியை அவன் வந்து எங்கிள்ஸ் பண்ணிட்டான். சரியா, அதாவது ஃபில் பண்ணிட்டான். சரியா, இதுவே வந்து நீ இந்த லாஜிக்கு இன்றைக்கி ஆகிடுச்சு அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போகக்கூடாது. இப்போ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணல, தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து கேப் பாருங்கள், கேப் அப்பு. என்ன ப்ரோ கேப் அப்பு புட்டு எடுத்துக்கிட்டா ரீஃபில் பண்ணுங்களேன்னு கேட்டிங்கன்னா ரீஃபில்லை மேலே பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா? மேலே பண்ணியிருக்கான். ஏன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் கேப்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்டாக ட்ரேட் ஆகும். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அப் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது கேப் அப் அதிகமாகும். சரியா, அந்த கேப் அப்பை வந்து ஒரு அப் ட்ரெண்டில் உடனே வந்து ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ரேலி ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் 3500 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேப்பு இங்கே பாருங்கள் கேப்பு. தென் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறமா வந்து ஃபில் பண்ணலாம். இந்த டேயில் ஃபில் பண்ணியிருக்கேன், அன்னைக்கே ஃபில் பண்ணணும், உடனே ஃபில் பண்ணணும், அப்புறமா வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நிறைய கேப் டவுன் வரும். அது ட்ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது கேப் அப் அதிகமாக வரும். தென் அங்கே வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இருக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் ட்ரெண்ட் அப்பில் தானே இருக்குது. இந்த அப் ட்ரெண்டுக்கு மிட்டில் ஒரு சைட் வேஸ் வருது கரெக்டாக. அதனால என்ன பண்ணுது, சைட் வேஸில் வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து நம்ம உடனே அந்த பையிங் ப்ரெஷர் வருது, அதனால உடனே ஃபில் பண்ணலாம். ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை, இங்கே இருக்கிற கேப்பையோ ஃபில் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டிங் ஆப்பில் இருக்கிறதுனால இந்த உடனே ஃபில் பண்ணிடுமா இதெல்லாம் வந்து கேப்பிங்க லைவில் அதுக்கு சேர்த்தா இது. அண்ட் வந்து அந்த கேப்பில் வச்சு எப்படி வந்து வித்தையை காட்டுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து அது வரையில் பாய்.